நான் மிஸ்டர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுலேருந்து நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அப்ரிஷியேட் பண்ணுறத வந்து சில பேர் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்ன டிஎம்கேக்கு எதிர்ப்பா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒருத்தர் தைரியமாக சினிமாவில் இருக்க இந்த பெரிய சிம்மாசனத்தெல்லாம் தூக்கி உதறி போட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு. அதை நம்ம பாராட்டணும். நான் ஆரம்பத்துலேருந்தே மக்கள் சேவை மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவன் நான். அதுக்காக தான் பார்த்திபன் மனிதநேயமன்றம்னு ஒன்று ஆரம்பித்தேன். எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்குது. பட் நம்ம சினிமாலேயே நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் போகலைங்கிறது. நான் இன்னும் 200 கோடி வாங்கலையே சம்பளம். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன். சரி, 200 கோடி அவர் வாங்கிட்டதுனால அவர் அரசியலுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அப்புறம் கமல் சார் வந்து எனக்கு தெரியும், நான் அவருடைய பயங்கர காதலன். நான் அவர் ஆண்களில் சில பேர் காதலி இருப்பாங்க, அதில் நான் ஒருத்தன். அதனால் அவருடைய எந்த சந்தோஷமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த எம்பிலாம் வந்து அவருக்கு ரொம்ப குறைவு. அவர் அரசியலுக்கு வந்த வேகம் வந்து எம்பி ஆகிறது கிடையாது. அதனால் இந்த எம்பி எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பாக இல்லை. பட் அவர் முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆர்ப்பரிப்போடு இருக்கார். அது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகிட்டார் அவர். ஆமாம், பார்க்குறேங்க. அதான் சொல்கிறேன், நான் ரொம்ப தீர்மானமாக அதில் இணைய போகிறது இல்லைன்றதுனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கருத்து வைக்கிறேன். நான் இணைய போகிறதா இருந்தால் காசு வாங்கிட்டு சைடில் அப்படி போயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி இது வரைக்கும் நிறைய கட்சிகள் நேற்று நைட்டு சத்தியமாக 11 மணிக்கு ஒரு கட்சியிலேருந்து அழைப்பு வந்தது. இன்னும் ஒரு 6 மாதம் தாங்க, வந்து சேர்ந்தீங்கன்னா ஒரு நல்ல பதவிக்கு வரலாம்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு 10,000 கோடி 1000 கோடி கொடுத்தீங்கன்னா கூட நான் ஒரு 100 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுத்துகிட்டு மீதியை திருப்பி கொடுத்துருவேனே தவிர அவ்வளோ பணத்தை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் இப்போதைக்கு அரசியலுக்கு போகிற விஷயங்களில்